இந்த சின்ன பையன் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நாள் நீ தோனியோட விளையாட போகிற அப்படின்னு சொன்னால் அந்த பையன் பெருசாக நம்பியிருக்க மாட்டான். ஆனால் அது நடந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி தான் 2016 ஒலிம்பிக்ஸ்லேயே நடந்தது. 2008 சிங்கப்பூரை சேர்ந்த ஜோசப் ஸ்கூலிங்ஸ் அப்படிங்கிற 13 வயசு பையனுக்கு அவனோட ஹீரோ அண்ட் கிரேட்டஸ்ட் ஸ்விம்மர் ஆஃப் ஆல் டைம் மைக்கேல் பிலிப்ஸை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. மற்ற பசங்களை மாதிரி ஜஸ்ட் ஆட்டோகிராஃப் அண்ட் ஃபோட்டோவோட நிறுத்தாமல் இவனோட ஆசை கொஞ்சம் பெருசாக இருக்கு. கரெக்டாக 4 வருஷம் கழிச்சு மைக்கேல் பிலிப்ஸ் இந்த பையனை மறுபடியும் பார்க்குறாரு. ஆனால் இந்த டைம் ஃபேன் பாயா இல்லை, காம்படிட்டராக பக்கத்து ஸ்டார்டிங் பிளாக்ல. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே மைக்கேல் பிலிப்ஸ் தான் அந்த வாட்டியும் கோல்டு அடிக்கிறாரு. ஜோசப் ஸ்கூலிங்ஸ்க்கு அந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு மெடல் கூட கிடைக்கல. ஆனால் அந்த பையன் இன்னும் ஹார்டாக ட்ரெயின் பண்ணுறான். 4 வருஷம் கழிச்சு 2016 ஒலிம்பிக்கில் 2 பேரும் மறுபடியும் பார்த்துக்கிறாங்க. எல்லாரும் மைக்கேல் பிலிப்ஸ் அவரோட 24வது கோல்டு மெடலை ஜெயிப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. 100 மீட்டர் ஒலிம்பிக்ஸ் பட்டர்ஃப்ளை ஸ்விம்மிங்கும் ஆரம்பிச்சது. எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பொய்யாக்குற விதமாக ஜோசப் ஸ்கூலிங்ஸ் மைக்கேல் பிலிப்ஸை பின்னுக்கு தள்ளி ஒலிம்பிக் கோல்டு அடிக்கிறாரு. அண்ட் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை ஈவெண்ட்டுக்கான ஒலிம்பிக் ரெக்கார்டையும் செட் பண்ணுறாரு. ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியிலே இதான் சிங்கப்பூரோட ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். ஸோ உங்களோட லிமிட்டுங்கிறது உங்களோட ஹீரோ செட் பண்ணுறதா இருக்கக்கூடாது. உங்களோட லிமிட்டுங்கிறது நீங்கள் செட் பண்ணுறதா இருக்கணும். ஸோ ஜஸ்ட் ட்ரெயின் ஹார்ட், ஒன் டே யூ கோனா ஸ்டாண்ட் வேர் யுவர் ஹீரோ ஸ்டுட். நாளைக்கு பார்ப்போம்ல.